ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் நியூ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி எடுத்து வச்ச வீடியோ தான். ஏன் எடுத்து வச்சுட்டு அப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இருந்தாலும் அந்த மேட்ச் வந்து பிஆர் போயிட்டு போய் அடிச்சிருப்போம். நானும் பிஜிஎஸ் கேமரும் போயிட்டு போய் அடிச்சிருப்போம். அந்த மேட்ச்சை தான் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க நம்ம மேட்ச்சுக்குள்ளே போயிடலாம். வாங்கினோடனே ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்கிட்டோம். இறங்கிட்டு பிரசிலியா போகலான்னு இருப்போம். பிரசிலியா போயிட்டு ஒரு வீட்டில் கேம்ப் பண்ணிக்கலான்னு பேசினா வந்துட்டுருப்போம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே எல்லாம் எனிமையாக வந்துட்டுருப்பாங்க. அவள் தான் மாட்டணும் அப்படின்னு நினச்சிப்போம். அப்புறம் தான் தெரிஞ்சு கஷ்டப்பட்டு நான் இங்கே வந்து நிறையா வாட்டி நான் செத்துட்ருப்பேன் கைஸ். இருந்தாலும் பிஜிஎஸ் கேமர் தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டே இருப்பார். அந்த வீட்டில் வந்து லூட் டெஸ்ட்டு கேம்ப் பண்ணிக்கலான்னு சொல்லியிருந்தார் கைஸ். இப்போ எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே ட்ரோகன் கிடச்சிச்சு. அதுக்கு பதிலாக இப்போ மேக்ஸ் அவனும் கிடைக்கும் பாருங்களேன். மேக்கும் கிடச்சிருச்சா இப்போ பைசன் ட்ரோகன் விட்டு பைசன் எடுத்துப்பேன். பைசன் எடுத்ததுக்கப்புறம் அது டூ ஷாட்னு நினச்சி அப்புறம் இந்த மக்கள் இப்போ வந்து பைசனை விட்டு ஆகு எடுத்துப்பேன். ஆகு நல்ல கன், அதனால் நான் ஆகு எடுத்துப்பேன். அது இல்லாமல் இப்போ வந்து வெளில எட்டி பார்ப்பேன் கைஸ், இனிமேல் யாரோ இருக்காங்கன்ட்டு. இல்லைன்னா உடனே மேலே போயிட்டு இங்கே கேம்ப் அடிக்க ஆரம்பிச்சிருவோம். நானும் பிஜிஎஸ் கேமரும் கேம்ப் அடிக்கிறோமா. இப்போ கேம்ப் அடிக்கும் போது சரியாக வேறு ஆட முடியல கைஸ். பிங்கு வேறு நிறையா போயிட்டே இருந்துச்சா, அதனால் சரியாக கூட ஆட முடில. சரி, நாங்கள் அந்த கேம்ப் அடித்து எனிமே வர அந்த கேப்புக்குள்ளே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். இப்போ பிஜிஎஸ் கேமரை க்ளோவல் போட்டு லாக் பண்ணலான்ட்டு ஒரு பிளான் வந்து அந்த வெறியத்தலான்னு வச்சுருந்தேன் கைஸ். கடைசியில் தப்பிச்சு வந்து நம்மளை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சரி அப்படின்னு க்ளோவல் வச்சிட்டோம். இருந்தாலும் நான் கூட போகிறது இல்லை கைஸ். திருப்பி அவன் உள்ளே போய் உக்காந்துப்பான். அப்புறம் நான் வந்து திருப்பி வந்து அவனை லாக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் வந்துட்டு ஐயோ இப்போ இந்த பவரை போட்டான். எனிமே எங்கே இருக்கான்னு தெரில. நல்லா பவரை போட்டோடனே நான் மெடி சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். அவர் வந்து அதை வச்சிட்டார். இப்போயே விட போகிறது இல்லை. திருப்பி இப்போ வந்து ஒழுங்காக க்ளோவல் போட்டு லாக் பண்ணுறேன். அதுதான் மாட்டினார் அவர். ஜாலி மாட்டினா அப்படின்னு நினச்சினே இருக்கும்போது அவர் அங்கே வந்து நின்றுட்டுருப்பார். என்னடா பார்க்குறான்னு எனக்கும் தெரில. நானும் ரொம்ப நேரமாக இருக்கிறேன் கைஸுங்க. அவன் அங்கேயே நிற்கிறான் ஒரே இடத்துல. ஆஃப்லைன்னு நினச்சி கீழெலாம் போயிட்டாங்க. M4 வரலாம் அடிச்சுட்டு வருவாங்க கைஸ். M4 வந்துருக்கோம். இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே நான் போட்ட பைசன் தான். இங்கே இருக்க M14 இருக்கும், இதை எடுத்துப்பேன். M14 எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து மேலே போவேன். திருப்பியும் அதே இடத்துல தான் இருக்கும். என்னடா இவன் ஆஃப்லைனாக க்ளோவெல்லாம் உடைப்பேன் கைஸ். க்ளோவெல்லாம் அடிச்சுட்டு உள்ளே போகும்போது அவன் வந்து விண்டோவில் வந்து எட்டி பார்த்துருப்பான். இந்த விண்டோ ஆக்சுவலி வேஸ்ட்டு கைஸ். இந்த விண்டோவிலேருந்து எட்டி பார்த்து அடிக்கவும் முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ ஒரு எனிமி ஓடுவாங்க அந்த முன்னாடியே ஸ்கோப் போட்டுலாம் அடிப்பேன், ஆனால் அடிக்கவும் முடியாது. பாருங்கள், இப்போ எனிமி ஓடுவான். பவர் தானே வச்சிடலான் இருக்கேன். அதான் பவரே தானாக போயிடுச்சு. வந்து கண்ணு முன்னாடியே அந்த வீட்டில் ஒரு எனிமி ஓடுவான் சரிதா. அவன் ஸ்கோப் போட்டாலும் அடிக்க முடியல. என்னதுன்னே தெரில கைஸ். இந்த வீட்டு கேம்ப் அடிக்கிறதே வேஸ்ட்டு கைஸ். இப்போ வந்து மேலே எனிமே வருவானுங்க ஒரு 2 பேர். இதே மாதிரி கேம்ப் அடிச்சுனே இருக்கும். நான் வந்து இந்த ஒரு மேட்ச்சில் வந்து ஒரு 4 கில் அடிப்பேன். இப்போ அவர் வந்து கீழே இறங்கிட்டாரு. இப்போ அவர் செத்துட்டு வருவாருங்க. சுற்றி எனிமையாக இருக்காங்க. சரி கேம்ப் அடிக்கலான்னு இருக்கோம். எனிமி வந்து என்னை அடிச்சிடுவான். நான் கூட ஒரு நாக்கு வச்சிருவேன். இருந்தாலும் எனிமி வந்து என்னை அடிச்சுட்டு அவன் டீமெண்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணி விட்டுருவான். பாருங்கள், மேலே வருவான். ரெடியாக மேலே எடுத்துகிட்டு நிற்பேன். அவன் கீழே ஓடின்னு இருக்கான். இப்போ மேலே வருவான் பாருங்களேன். என்னடா காணும். வந்துட்டான். இது வரும். நானும் அழுத்திட்டு சரியான டேமேஜாக சேம் நாக்கு. இப்போ அவன் டீமெண்ட் வந்து அவனை ரிவ்யூ பண்ணி விட்ருவான். இப்போ பிஜிஎஸ் இப்போ எக்ஸ்போக்கு வந்து மேலே வந்துட்டாரா. இங்கே வந்துட்டு என்னை வந்து ரிவ்யூ பண்ணி விடுவார்னு நினைக்கிறேன் வெண்டிங் மிஷினில். சரியாக தரல. இங்கே வந்து உக்காந்துட்டு இருப்பார். எனக்கு வந்து இப்போ வந்து 999 அப்போ மேலே கூட தெரிதா, அதனால சரியாக தெரில. அப்புறம் இங்கேருந்து அந்த வீட்டுக்கு வந்து சைலண்ட்டாக ஓடிடுவார். ஓடினதுக்கப்புறம் இவர் வந்து அடிச்சிடுவார். மண்டையிலே அழுத்தி டீம் வைப் அவுட் அப்படின்னு ஆகிடும். ஆனதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு திருப்பி மேலே எடுத்துகிட்டு போவோம். வந்து இங்கே 1v2 பண்ணுவான். என்ன கழிச்சுது நெட்டு கிடைக்கல. என்ன கழிச்சுது அப்போ எனக்கு நெட்டு கிடைக்கல. அதே நாள் தான் இப்போயும் எனக்கு நெட்டு கிடைக்காத மாதிரி காமிக்குது.
இப்போ வந்து என்னையும் ரிவ்யூ பண்ணி விட்டுருவேன். சரியாக வர நெட்டு கிடைக்காது. அப்போ எனக்கு திங்கே ரிவ்யூ பண்ணி விட்டு அப்படியே இருக்கேன். புவர் இன்டர்நெட் கனெக்டர் ஸ்டோரி வித் மைன்னு வரும். இவங்க படிச்சுட்டே இருப்பான். எனிமிக்கு தெரியாது அவங்க இருக்கான்ட்டு. இவன் வந்து எனிமையை அச்சு முடிச்சிருவான். நீங்கள் ட்ரிபிள் 9 சிங்கில் வந்து அப்படியே ஆடிட்டு இருக்கேன் பாருங்க. வீடியோ ஓடிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நான் ஆடிட்டே இருக்கேன். தான் ட்ரிபிள் 9 அப்படின்னு சொல்கிறது. வந்து வந்து திருப்பி அந்த ரிவ்யூ பண்ணிவிடுவான். கடைசியில் நான் அதற்காக இருந்துட்டு இங்கே வந்து இந்த மேட்ச் வந்து போய் அடிச்சு கொடுப்பாங்க. திருப்பி எனிமி வருவான்னு நினைக்கிறாங்க. ஆமாம், திருப்பி எனிமி வந்து இந்த காலி பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அவனுக்கு வந்துட்டு மெழுகு காமிப்பேன். மெழுகு நல்லா புல்லட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மெட்ரிக் சுற்ற ஆரம்பிப்பேன். அந்த ரெஸ்க்கு தான் இருக்குன்ட்டு ஃபோன்லேயே சார்ஜ் இல்லை. இப்போ 45 தான் இருக்குது. மெடி சுற்றுவேன். போட்டு காலி பண்ணிட்டாங்கன்னா இப்போ அவர் இங்கே தான் படுத்துட்டு இருப்பார். திருப்பி எனக்கு நெட்டு கிடையாது. அப்போ வந்து சரியான டென்ஷன் ஆகும். ஒரு 1 வீக் ஆடுவார் டீம் போட்டு. பார்த்தீங்களா 4 கில். இப்போ திருப்பி என்ன ரிவ்யூ பண்ணி விட்ருவார். தாங்க எக்ஸ்கோக்கு ரிவ்யூ பண்ணி விட்டுனே இருப்பான். ஜாலியாக இவங்க கூட ஆடுறது பாருங்க. திருப்பி ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சார். வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் எனக்கு திருப்பி இங்கே நெட்டு கிடைக்காது. இல்லை, எங்கள் அம்மா வந்து ஃபோனை வந்து பிடிங்கி வச்சிட்ருப்பாங்க. அதனால் எனக்கு வந்து ஆட முடியாது. அப்புறம் நான் பாட்டிக்கு கேம் பண்ணி முன்னாடி பார்த்தேன். நெட்டிலே அப்படின்ட்டு ட்ரிபிள் 9 எனக்கு அப்போ நெட்டு வேறு சரியாக இல்லை. அதனால் நெட்டு மாற்றுறதுக்காக போயிருப்பேன். இப்போ வந்து நெட்டு மாற்றிட்டேன். ஒரே நிமிஷம் ஒரு கைஸ். சாரி கைஸ், ஒரு சின்ன மிஸ்டேக். திருப்பி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் திருப்பி இப்போ வந்து நெட்டு கிடையாது. அதே இடத்துல தான் இருப்பேன். இன்னும் இந்த வீடியோ வந்து 10 நிமிஷம் போகணும் ஆச்சு. அதோட போயிடுவேன். நான் வந்துட்டு கையில் கட்டணம் வச்சுட்டு அப்படியே நிற்பேன். உங்களுக்கு 2 XPயில் போட்டு வாங்கிங்க. எல்லாம் வச்சுருந்தா கொஞ்சம் போர் அடிக்கும். 4x ஸ்பீடு 4x ஸ்பீடில் மெடிக்கெட்லாம் தூக்கிட்டேன். மெடிக்கெட் தூக்கிட்டு எனிமி வருவானா இல்லையான்னு பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து எக்ஸ்கோக்கு வந்து காலி ஐடியா இருக்காருங்க. நம்ம ஜாலியாக உட்காந்துட்ருக்கோம் ஒரே வீட்டில். இப்போ வந்து நெட்டு மாற்றுறதுக்காக இந்த மாதிரி க்ளோவல் போட்டுப்பேன். மேலே ட்ரிபிள் 9 போகும்னு நினைக்கிறேன். ட்ரிபிள் 9 போல் எது க்ளோவல் போட்டுருக்காங்கன்னு தெரியல. வந்துட்டு க்ளோவல் வந்து உடைக்க ஆரம்பிச்சிடும். க்ளோவல் வந்து வந்துட்டாங்க. வந்து வெளில வந்துடுவேன். வந்து எக்ஸ்கோக்கு வந்து காலி விடுவார். பைக் வந்து நான் இந்த மாதிரி கேம்ப் வச்சுதான் இருக்கேன். கேம்ப் வச்சு மாதிரி பார்த்துருவேன். வந்து கீழே ஏறன்ற பேரில் வந்து கற்றுருவேன். இப்படிலாம் இருக்குது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் இருக்கேன்னா இப்போ 2 பேரில் இருக்காது. ஏகேக்கு வந்து பவர் போட்டேன். அந்த பவர் ஏகே அந்த சிட்டு பேருக்குள்ள அலைக்கன்றாங்க போட்டேன். இப்போ வந்து இந்த எனிமிலாம் இருப்பானுங்க. இப்போ போட் வந்து காலி ஆகிடுவார். இறங்கி அவர் போய்ட்டு ரிவ்யூ பண்ணிட்டு வந்துடுவேன். திருப்பி நான் என் இடத்துக்கே வந்துடுவேன். வந்து திருப்பி அவர் செத்துடுவார். பாருங்க, இங்கே சுற்றிங்க கும்பிட்டு வீட்டில் எனிமிலாம் வருவாங்க. ஒரு கில்லருக்கு கம்னு உட்கார ஆரம்பிச்சேன். இங்கே வந்து காரில் போவானுங்க. அப்படியே இப்போ போகிறானுங்களா, இதுக்கு மேலே 1x வச்சுக்கலாம். இப்போ வந்து கோக்கு காலி ஆகிட்டாரா. இப்போ நான் மட்டும் தான் 7 பேர் இந்த மேட்ச்சில். இன்னும் ஒரு 3 கிலோ அடிச்சு போய் அடிச்சு கொடுப்பேன். இதான் கைஸ் சூப்பராக இருக்கும். இந்த சீன் தான் கைஸ். இப்போ வந்து ஜோன் வர ஆரம்பிச்சிடும். வர ஆரம்பித்ததுனால அவனுங்க வந்து இங்கே தான் ஸ்கோப் போட்டு பார்ப்பேன். இனிமேலாம் இல்லை, அந்த மேல் வீட்டுக்குள்ளே தாங்க இருப்பாங்க. இப்போ வந்து திருப்பி பவரை போடுவேன். இனிமேல் எங்கே இருக்கான்னு பார்த்து ஏறுறதுக்கு. பவர் லோட் ஆகிற வரைக்கும் உட்காந்துதான் இருக்கேன். நல்லா கேம்ப் வச்சுட்டேன் கைஸ். 7 பேர் இருக்கானுங்க. எப்படி ஆட போகிறோம், மேட்ச் விட்டுரும் அப்படின்னு நினச்சினே இருக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு போய் அப்படி போன்ட்டு. கடைசி 5 பேராக வந்து 2 பேர் எப்படியோ அவுட் ஆகிடுவாங்க. எப்படின்னு தெரியாது. நான் இப்போ பாறை போட்டேன்னா 2 பேர் இங்கே தான் இருக்கானுங்கன்னு தெரிஞ்சு நைஸாக ஓடலான்னு பார்ப்பேன். ஜோன் வர வந்துடுச்சுன்னு அந்த வீட்டுக்கே ஓடிட்டேன் நைஸாக. இப்போ வந்து வைப்ரேஷன்லாம் ஆகும் கைஸ்.
ஐயோ பயமாகுதே அப்படின்ட்டு இருக்கேன். இங்கே வந்து உட்கார ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் இங்கே வெளில வந்து எனிமிலாம் வருவானுங்க. ஒரே வந்துட்டோங்க இருக்கிறாங்க. சரி விடுங்க. அதுக்கு வந்து 2 பேர் இருப்பானுங்க. ஏகேல வந்து மண்டையில் அழுத்த ஆரம்பிச்சிடுவேன். இது வந்து க்ளோவெல்லாம் போடுவான். இருந்தாலும் கால் மட்டும் தெரியும். அவனை அழுத்திட்டான். இது டிவி போட்டால் இன்னும் ஒருத்தன் தான். அவனை வந்து இங்கே பார்த்துடுவேன். நான் வந்து முடிஞ்ச அளவு டேமேஜ் கொடுத்துட்டு ரஷ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். டேமேஜ்லாம் கொடுத்து கடைசியில் இங்கே அடித்து இங்கே அடிச்சிடுவேன். சரி ஓகே, வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.